ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரொம்பவே சூப்பரான கிட்ஸ் ஃபேவரட் ஸ்நாக் ரெசிபி தான். சீஸ் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கும் வேக வச்சுட்டு தோல் உரித்து நல்லா சிறுவி வச்சுக்கலாம். இப்போது வேக வச்ச கார்னை நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் சாப்பரில் தான் போட்டிருக்கேன். சாப்பரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு திருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு அது கூடவே உப்பு, மாங்காய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நான் அது கூடவே பீஸா கொடுத்த இந்த சீசனிங்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதெல்லாம் பிசைஞ்சிட்டு அது கூடவே நம்ம சைடில் மைதா மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண இந்த பால்ஸுக்குள்ளே கொஞ்சமாக சீஸ் வச்சுருக்கேன். இந்த சீஸ் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இப்போ மைதா மாவு கரைச்சிருக்கிறதில் போட்டுட்டு பிரெட் கம்ஸ் மேலே கோட் பண்ணிவிட்டு இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம அடுப்பை எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் நல்லா சீஸும் உள்ளே நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா வெந்திருக்கும், நல்லா கோல்டன் ப்ரௌன்லேயும் இருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து விடலாம். வறுத்தெடுத்தோன்னா நம்ம சூப்பரான சுவையான சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.